ஒரு வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாட்களிலே வாசித்து நம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துட்டிங்களா? பக்கம் 773வது பக்கம் எல்லாம் எடுத்துங்க, வாசிப்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை என்ன ஆக்குமா? மகிழ்ச்சியாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய இருதயம் கவலை, இருதயத்தில் உள்ள கவலை அவனை என்ன பண்ணிடும்? ஒடுக்கிடும். ஹல்லேலூயா. என்னதான் பலசாலியாக இருந்தாலும், என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும், என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும், அவன் இருதயத்தில் ஒரு கவலை வந்துச்சுன்னா அவன் என்ன ஆகிடும்? அவன் பலனெல்லாம் என்ன ஆகிடும்? குன்றி போய்விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நல்ல பலசாலியானவன் கூட, நல்ல பலசாலி, அவனை கவலை வந்துச்சுன்னா அவன் 10 நாள் அவன் உடம்புன ஆகிடும் மெலிஞ்சு. ஜிம் பாய்ஸ்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் பாடி பில்டர்ஸ்லாம் இருக்கு. அவங்களாம் கவலையே இல்லாமல் தான் சாப்பிட்றாங்க, எக்ஸசைஸ் பண்ண. ஆனால் அவனுக்கு கவலை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவன் என்னத்தான் எக்ஸசைஸ் பண்ணாலும், என்னத்தான் சாப்பிட்டாலும், அவன் உடம்பு ஒரே வாரத்தில் என்ன ஆகிடும்? குறைஞ்சி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது அதான் இங்கே சொல்ல, மனுஷன் இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கிடும், நல்வார்த்தையோ அதை என்ன பண்ணுமா? இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நல்வார்த்தை மகிழ்ச்சி ஆக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சி ஆக்குவார். ஆமென். இந்த மாதம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு எந்த விதத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் அப்படின்னு தெரியல, ஆனால் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி தருவார். ஆமென். ஒருவேளை எப்பவுமே ஒரு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த மாசத்துல நம்ம மகிழ்ச்சி ஆக்குகிற தேவனா இருக்கிறார். எப்போ மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்? நல் வார்த்தை. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நல் வார்த்தையோ அதை என்ன பண்ணுமா? அப்போ வேதத்துல நல் வார்த்தை, வேதத்தில் உள்ள நல் வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனை மகிழ்ச்சி ஆகும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா என்கரேஜ் பண்ணப்பா அவனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு படிக்கிற பசங்களை கூட என்ன பண்ண சொல்லுவாங்க? என்கரேஜ் பண்ண. விளையாட்டு பசங்களை கூட எல்லாம் என்கரேஜ் பண்ண அப்படின்னும். என்கரேஜ் பண்ணனா பரவாயில்ல, நீ ஜெயிச்சிடுவ, நீ பாஸ் பண்ணுவ, நீ நல்லா படுறா அப்படின்னு சொல்லினே இருந்து பாருங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் நல்லா நம்ம பாஸ் பண்ணுவோம், படிக்கணும், இவங்களாம் நம்மளை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பான், பாஸ் பண்ணிவிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நீ ஃபெயில் ஆகிடுவேன், நீ ஃபெயில் ஆகிடுவேன், நீ பாஸ் பண்ண மாட்டேன், பாஸ் பண்ண மாட்டேன் சொல்லினே இருங்க. அவன் மனசில் என்ன வந்ததுமா? நம்ம என்ன தான் படித்தாலும் மாட்டோம், பாஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிடுவான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மனுஷனை வார்த்தை இருக்குதை பார்த்தீங்களா, அந்த வார்த்தை அவனை உற்சாகப்படுத்தி தூக்கி நிறுத்தும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மலாம் எப்போதும் ஆப்போசிட்டாக பேசக்கூடாது. விசுவாச அறிக்கை என்ன பண்ணணும்? செய்யணும். ஹல்லேலூயா. நம்மளால் முடியும், இதை செய்ப்பா, அதை பண்ணுப்பா அப்படின்னு நம்ம அவங்கள ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும். நல் வார்த்தை, அதாவது பைபிளில் நல் வார்த்தை என்பது நற்செய்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நல் வார்த்தை என்பது என்னது? நற்செய்தி. நல் வார்த்தைனா என்னது? நற்செய்தி. நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நற்செய்தி என்று பார்த்தால் எது? நற்செய்தி என்றால் வேதத்தில் உள்ள நற்செய்தி, காஸ்பல். என்ன அர்த்தம்? ஆண்டவராய் இயேசு நமக்காய் மரித்தார், இந்த பூமியில வாழ்ந்தார், நமக்காக வந்தார், பூமியில நமக்காக மரித்தார், ரத்த சிந்தி மரிச்சார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதான் நற்செய்தி. இதானது? இதான் நற்செய்தி. இப்போ சுவிசன் சொல்லு, காஸ்பல் சொல்லு அப்படின்றாங்களே, எது? இந்த 3 காரியம் தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நற்செய்தி, ஆண்டவராய் இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கும் ஜீவிக்கிறார் என்ற நல் வார்த்தை யார் யார் இருதயத்தில் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய திட்டம் தான். தேவனுடைய திட்டத்தை நாம் பின்பற்றும் போதே நம்ம வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இதுக்கு தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா?
அந்த திட்டத்தை அறிந்து நல்ல ஜெபத்தில் நம்ம வாழ்க்கையில் ஓட்டுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே கர்த்தர் நம்மை மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை மகிழ்ச்சியாக்குறார்? சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாமா? 86வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். பாருங்க, இங்க தாவீது சொல்றாரு, உமது அடியனுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுங்க? என்னை மகிழ்ச்சியாக, ஆத்துமா மகிழ்ச்சியாகணும். ஹல்லேலூயா. ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணுங்க? நம்ம இருதயம், நம்ம உள்ளம் எல்லாவற்றையும் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல ஒருவேளை ஆத்துமாவில் நீ சோர்ந்து போயிருக்கலாம், உன் இருதயத்தில் நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த மாசம் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 90வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 90வது சங்கீதம் 15வது வசனம். தேவனே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார் பார், தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை எல்லாம் பண்ணுங்க, மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம மகிழ்ச்சியாக்குற தேவனா இருக்கிறார். அதான் 14 சொல்லு, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழபடி காலையிலே எங்களை உமது கிருபையால் என்ன பண்ணுங்க? திருப்தியாக்குங்க அப்படின்ற. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆக்குறாரா? எப்படி? எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு சரியாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறவராக இருக்கிறாரு? மகிழ்ச்சி ஆக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், வேதனைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக மாற்றினார். ஆமென். அன்னாள் என்ற சகோதரி சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தால், குழந்தை செல்வம் இல்லாதபடி அவள் வேதனைப்பட்டிருந்தால், தேவ சமூகத்தை வந்து காத்திருந்த போது கர்த்தர் சிறுமையை மாற்றி ஒரு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுத்து அவளை மகிழ்ச்சியாக மாற்றினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல் வார்த்தைகள் எப்போதெல்லாம் வருதோ அந்த நல்ல வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அல்லேலூயா. அந்த சமாரிய ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். கிணத்து அருகில் இயேசு வராரு. சமாரிய ஸ்திரியை வந்து பார்த்து தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. சம்பவம்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவருடைய நல் வார்த்தை அந்த சமாரிய ஸ்திரியுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியாக மாற்றினது. அல்லேலூயா. உன் புருஷனை அழைச்சிட்டு வா அப்படின்றாரு. அவர் சொல்கிற என் புருஷன் இல்லை அப்படி சொல்லும்போது அவர் உண்மையை அவர் சொல்கிறாரு தீர்க்கதரிசனமா. அப்போது எனக்குள்ளதை அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஊருவில் போய் வந்து பாருங்கள் இயேசுவை அப்படின்னு அழைச்சான். அல்லேலூயா. அப்போ அவள் இருதயம் மகிழ்ச்சியாக என்ன ஆயிடுச்சு? மாறினது. அவள் பாவங்கள் மாறினது, அவளுடைய அக்கிரமங்கள் மாறிடுச்சு. அப்போ நல் வார்த்தை அவளை மாற்றி விட்டாச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல வார்த்தை சுவிசேஷம் எங்கெல்லாம் யாருக்குள்ள வருதோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறவராக இருக்கிறாரு? கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாசத்துல சரியான மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த வார்த்தையை குறித்து நம்ம சில பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க மாட்டாங்க. லூக்கால ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 9:26 படிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தோ எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனோ தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படும். அப்போ என்னை குறித்து என் வார்த்தைகள் குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ, இந்த வார்த்தைகளை யார் சொல்லத்துக்கு வெட்கப்படுறோமோ, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் வாசிக்கிறதுக்கு வெட்கப்படுறோமோ அவர்கள் எப்போ வெட்கப்படுவார்களாம்? மகிமையோடு பரிசுத்த தூதரோடு மகிமையோடு வரும்போது அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்? அப்போ இந்த வார்த்தைகள் நாம் சரியாக பிடித்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னத்தை வச்சுக்கிறாரு? நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வார்த்தை பிடித்து கொள்ளும்போது மத்தேயுவில் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு
15வது அதிகாரம் 28. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீ, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்போ பாருங்க, அந்த ஸ்திரீயை பார்த்து, அந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து சொல்றா, அந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக ஜெபிக்க முடியாது வரா வியாதி நீங்க. அப்போ இயேசு அவள் விசுவாசத்தை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு. அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையை விசுவாசித்தா. இயேசுவின் வார்த்தை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா அப்படின்னு விசுவாசித்தா. அவள் வாழ்க்கையில் தன் மகளுக்கு சுகம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கடந்து போனார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவள் வாழ்க்கையில் என்ன உண்டு? சகேயு என்ற மனுஷனை பற்றி நம்ம நல்லா தெரியும். பாவியான ஒரு மனுஷன், ஆனால் பணம் இருக்குது, சொத்து இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை? ஒரு சந்தோஷம், நிம்மதி இல்லை. ஆகவே தான் எப்படியாவது இயேசுவை பார்த்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லித்தான் இயேசுவை பார்க்கறதுக்கு வரான். பார்த்துட்டான், சந்தோஷம் கிடைச்சிச்சு. உடனே இயேசு சொல்றா, நான் வீட்டுக்கு வரப்பானாரு. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். இயேசு வீட்டுக்கு போனார். வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி காய்ச்சிச்சு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த வீட்டுக்கு இன்றைக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்து. அப்போ ரட்சிப்பை நம்ம கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை மனுஷனை மகிழ்ச்சி ஆக மாட்டோம். லாசு மரித்து 3 நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் ஆண்டு என்ன பண்றாரு? வராரு. கல்ல புரட்டுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்களாம் சொல்றாங்க, அவர் செத்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆயிடுச்சு, இது 4வது நாள். நாருமே கத்த சொல்ல, புரட்டுங்கப்பா, லாசருவே வெளியே வா அப்படின்றாரு. அல்லேலூயா. உடனே லாசர் உயிர் பெற்றவனாக எழுந்து வெளியே வந்தான். அப்போ வார்த்தை, அந்த நல்ல வார்த்தை, இயேசுவின் வார்த்தை போகும்போது மரித்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. நீ கூட நல்ல வார்த்தை, இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன். பலவீனத்தை கத்த மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிச்சு பாருங்களேன். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எனக்கு இந்த அதிசயத்தை எனக்கு நடத்தி காட்டுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி சொல்லி பாருங்களேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை கத்த செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை தான், வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா நமக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா 15:16 படிங்க பார்க்கலாம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டு, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு எப்படி இருக்குதா? அப்போ கர்த்தருடைய அப்போ தினந்தோறும் அந்த வார்த்தையை நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? தினந்தோறும் இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தை நமக்கு என்னத்தை தருகிறது? இந்த வார்த்தை எனக்கு சந்தோஷமும் எனக்கு இருதயத்துக்கு என்னத்தை கொடுக்கிறது? மகிழ்ச்சியை தருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் கூட இந்த நீதிமொழிகள் 12:25 படி மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ நம்மை மகிழ்ச்சி ஆக்கும். அல்லேலூயா. இந்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிங்க. இந்த மாசத்துல உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக மாற்றுவார். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக மாற்றுவார். உன் சிறுமைக்கு சரியாக மகிழ்ச்சியாக மாற்றுவார். சுகம் என்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். ஒரு மரித்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கவலைப்பட்டு ஒரு முழத்தை கூட்ட ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. அது ஆண்டவர் சமூகத்தை சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கும் போது நல் வார்த்தைகள் நம் இருதயத்துக்குள் வர 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 வேதத்தை வாசிக்க அவருடைய சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்ள தேவன் நம்மை மகிழ்ச்சியாக மாற்றும். நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தை அதை மகிழ்ச்சியாக்கும். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் இருதயங்களே நல்ல வார்த்தை உங்கள் இருதயங்களை மகிழ்ச்சி ஆக்குவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த மாதம் ஜூன் மாதம் இந்த பிள்ளைகளுடைய நல் வார்த்தை, நம்முடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயங்களை மகிழ்ச்சியாக மாற்றட்டுங்க. தவையெல்லாம் துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மறைஞ்சு ஆண்டவர் கிறிஸ்துக்குள் வாழ்கிற எனக்கு எப்போது வெற்றி உண்டுன்னு சொன்னது போல, ஆண்டவர் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காதுன்னு சொன்னது போல கவலைகள் மாற்றி அந்த நல் வார்த்தை
அவருடைய இருதயங்களை மகிழ்ச்சியாக மாற்றட்டும் கர்த்தாவே. ஆண்டவர் எல்லாவற்றையும் கரங்களை போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.